மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தும் ஆளுநர் ரவியின் செயல்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டம் நாளை தொடங்க உள்ளது. ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார். இதையடுத்து நாளை மறுநாள் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற அவைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஒன்றிய அரசு இன்று அழைப்பு விடுத்திருந்தது. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, சிவசேனா உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி பாலு, தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ச்சியாக இடையூறு ஏற்படுத்தி வரும் ஆளுநர் ரவி குறித்து நாடாளுமன்ற அவைகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராகவும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து மிகவும் அரசு சட்டத்துக்கு எதிராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த அவையிலே பேச வேண்டும், பாராளுமன்றத்தில் பேச வேண்டும், அதற்கான பதில்களை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்று மிக மிக குறிப்பாக அதை எடுத்து சொல்லி, இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த விஷயம் குறித்து நீங்கள் வருகின்ற நாளைக்கு தொடர இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துக்கிறது இந்த அரசாங்கம் 5 வருஷமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கிறது கிடையாது. அதை இந்த தடையாவது நீங்கள் எடுத்துக்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எதுவும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்பதையும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய பாலு கூறினார். குடியுரிமை சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவை குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று இக்கூட்டத்தில் ஒன்றிய அரசு சார்பில் பங்கேற்ற பாஜக அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, ராஜ்நாத் சிங் ஆகியோரிடம் வலியுறுத்தியதாகவும் பாலு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.